வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பால் பணியாரம் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாருங்க, ஒரு பவுல்ல 1 டம்ளர் நம்ம பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. 3/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சுத்தமாக கழுவிட்டு எடுத்துருக்கோங்க. 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்க, ஒரு மிக்ஸி ஜாரில் 1 தேங்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கோங்க. இது கூட 4 ஏலக்காய் சேர்த்துருக்கோங்க. தேங்காய் பால் எடுத்துக்கணும். இப்போ நமக்கு பச்சரிசியும் உளுத்தம்பருப்பும் நல்லா ஊறிடுச்சுங்க. 1 மணி நேரம் ஊற விட்டுருந்தோம் இல்லையா, நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம கழுவிட்டு எடுத்துருக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் பாலில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து கலந்து வச்சுருவோங்க. இப்போ நம்ம மாவு அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அது கூட 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து அரைச்சிக்கணுங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கணுங்க. நல்லா நைஸாக இருக்கணும், ரொம்ப தண்ணியும் சேர்த்துடக்கூடாது. இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா மாவு, இது போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஆயிலில் சேர்த்துக்கணுங்க. இப்போ கொஞ்சம் வெந்த பிறகு இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கணுங்க. இது ரொம்ப செவந்து வரணும்னு அவசியம் இல்லைங்க, உள்ளே வெந்து வந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே போல் மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துக்கணுங்க. இப்போ இதுவுமே ரெடி ஆயிடுச்சுங்க, எடுத்துடலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, தேங்காய் பாலை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்தோம் இல்லையா போண்டா, அதை தேங்காய் பாலில் சேர்த்து 10 நிமிஷம் நம்ம ஊற விட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்தியான ரெசிபிங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.